பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். Forget the former things, do not dwell on the past, see I am doing a new thing என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கே பார்க்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், ஃபர்கெட் த ஃபார்மர் திங்ஸ், முந்தினவைகளை மறந்துவிடு என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. மறந்துவிடு, மறக்க வேண்டிய காரியங்களை மறந்துவிடு. ஏனென்றால் முந்தின காரியங்கள் உன் மனதில் வைத்திருக்கிற பொழுது அது முன்னேறி செல்லக்கூடாதவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும். முந்தின தோல்விகள், முந்தின பிரச்சனைகள், கடந்த நாட்கள் நடந்த சோகங்கள் அல்லது முன்னேற முடியாத போகிற காரியம், நடந்த காரியங்கள் எல்லாம் நினைக்கிற பொழுது அதை விட்டு வெளியே வர முடியாது. அடுத்த புதிய காரியங்களை செய்வதற்கு ஒரு தடையாக இருப்பது என்னவென்று சொன்னால் முந்தின காரியங்களை நினைத்து கொண்டிருப்பது. ஆகவே தான் ஃபர்கெட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்கெட், மறந்துவிடு, பழைய காரியத்தை மறந்துவிடு. புதிய காரியம் செய்வதற்கு தடையாக இருப்பது பழைய காரியங்கள். புதிய காரியத்தை தேவன் நமக்கு செய்ய தடையாக இருக்கிறது முந்தினவைகள், பழையவைகள், நேற்றைய காரியங்கள். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகளெல்லாம் மறந்து போயின. பழையவைகளை விட்டு வெளியே வா, மறந்துவிடு. காரணம், அது முன்னேறி போவதற்கு தடைகள் ஏற்படுத்தும். வேகமாக போவதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தி வேகத்தை குறைக்கும். அதுதான் முந்தின காரியங்கள். முந்தின காரியங்களை குறித்து நீ யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். முந்தின காரியங்களை குறித்து நீ நினைத்து மனமடைந்து போக வேண்டாம். ஆகவே அவைகளை மறைந்துவிடு என்று முதலாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக, தேவன் புதிய காரியத்தை செய்வதற்கு தடையாக இருப்பது பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். டு நாட் dwell on the past. பழைய காரியங்களிலே, நடந்து முடிந்த காரியங்களிலே நீ நிலைத்திருக்க வேண்டாம். டுவெல், அதிலே நீ குடியிருக்க வேண்டாம், அதிலே நிலைத்திருக்க வேண்டாம், அதிலே வாழ்ந்திருக்க வேண்டாம், அதிலே நீ உழண்டு கொண்டிருக்க வேண்டாம். கடந்தவைகளை விட்டு வெளியே வா. கடந்தவைகளை விட்டு வெளியே வருகிற பொழுது தான் தேவன் புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்க முடியும். அவர் புதிய காரியம் செய்வதற்கு தடையாக இருப்பது இந்த ரெண்டு தான். ஆகவே பூர்வமானவைகளிலே, பழைய காரியங்களிலே நீ நிலைத்திருக்க வேண்டாம், அதிலே வாழ்ந்திருக்க வேண்டாம். ஏதோ வந்துட்டோம், நம்ம அதிலே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அல்ல. பழைய காரியத்திலே நீ இருப்பதை விட்டு வெளியே வந்துவிடு. காரணம், புதிய காரியம் செய்வதற்கு நீ பழைய காரியத்திலே வாழ்வது ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே தான் அதை விட்டு வெளியே வா. டு நாட் dwell on the past. பழைய காரியத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டாம், பழைய காரியத்துக்குள்ளே நீ இருக்க வேண்டாம். காரணம், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. பழையவர்களெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுகிறார், பழையவர்களெல்லாம் கர்த்தர் விடுவித்து விடுகிறார், பழையவர்களை கர்த்தர் மறந்து விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அநேக தீமைகளை செய்தார்கள். விக்கிரகத்தை ஆராதித்தார்கள், பொல்லாப்புகளை செய்தார்கள், பொன்னை கொண்டு வந்து கன்றுக்குட்டி செய்தார்கள். இதெல்லாம் பழையவைகள். ஆண்டவர் சொன்னார், பழையவைகளெல்லாம் மறந்துவிடு, நீ பழையவைகளை விட்டு வெளியே வா, அதிலே வாழ்ந்திருக்க வேண்டாம். தவறு செஞ்சுட்ட, வெளியே வந்துடு. பொல்லாப்பு செஞ்சுட்ட, வெளியே வந்துடு. இவர்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள் என்று மோசே சொன்னார். ஆண்டவரெல்லாம் கேட்டார். ஆண்டவர் எல்லாமே தெரியாமல் இல்லை. ஆனாலும் அவைகளை விட்டு வெளியே வரும்படியாக பிரயாணத்தை கர்த்தர் துரிதப்படுத்தினார். பிரயாணத்தில் நின்று போன அவர்கள் பாவத்தில் அவர்கள் நின்று போயிருந்தார்கள், தேவனை விட்டு விலகி இருந்தார்கள். ஆனாலும் பிரயாணத்தை தேவன் தொடங்கும்படியாக சொன்னார். மோசே இடத்துல நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொல்லி சொன்னார். அப்படின்னா இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு முன்னேறி செல்லுங்கள். காரணம், நீங்கள் போக வேண்டிய இடம் கானான் தூரம், கானான் இடம். கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற இடத்தில் நீங்கள் போய் சேர வேண்டும். இங்கேயே நீங்கள் உட்காந்துடாதீங்க, இங்கேயே நீங்கள் வாழ்ந்துடாதீங்க. இதுவே வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஆகவே இந்த இடத்துல இருப்பதை விட்டு நீங்கள் போங்க என்று சொல்லி ஆண்டவர் துரிதப்படுத்தி அவர்களை வனாந்திரம் மூலமாக கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே வந்து தேவன் புதிய காரியத்தை செய்தார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்தில், இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு புதிய காரியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த புதிய காரியத்தில், புதிய மாதத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கானான் தேசத்துக்குள்ளே போன உடனே தேவன் அங்கே புதியவைகளை செய்தார். இதுவரைக்கும் வனாந்திரத்தில் இல்லாத காரியங்கள். வனாந்திரத்தில் அவர்கள் சோரம்பு இருந்தார்கள், வனாந்திரத்தில் பாவத்தில் உண்டு கொண்டிருந்தார்கள்.
ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே வந்த உடனே அவளுக்கு பாவம் செய்ய நேரம் கிடையாது, தேவனை துன்பப்படுத்த துக்கப்படுத்த நேரம் கிடையாது. காரணம், யுத்தம் பண்ணி அங்கே தேசங்களை சுதந்திரிப்பது தான் வேலையாக இருந்தது. ஆக யோசுவா தலைமையில் எல்லா ஜனங்களும் யுத்தத்துக்கு ஆயத்தமானார்கள், தேசத்தை சுதந்திரித்தார்கள், தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆக இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்ம புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு ஆயத்தமாகவும் பற்றி நம்மை ஆசீர்வதிப்பார்கள். சிவைகள் அப்பர் சிவதை நாளை கஷ்டத்தில் பண்ணுகிறோம். நாங்கள் பழையவைகளை மறந்து விடும்படியாகவும் பழைய காரியங்களில் வாழ்ந்திருக்காதபடி வெளியே வந்து புதிய காரியத்துக்கு ஆயத்தமாக இந்த மாதங்களை ஆசீர்வதிப்பதாக புதிய காரியங்களை செய்களை மகிழ பண்ண முடியாது வைக்கிறோம். உங்களோட கருத்தில் தாழ்த்தப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.